வணக்கம் மாணவர்களே. தமிழகத்தில் நடக்கிற திறனாய்வு தேர்வுகளில் ஊரக பகுதின்னு சொல்லப்படுற கிராமப்புற மாணவர்களுக்கு மட்டுமான திறனறிவு தேர்வு தான் ட்ரஸ்ட் எக்ஸாமினேஷன். 2024க்கான ட்ரஸ்ட் தேர்வுக்கான அறிவிப்பு நேற்று வெளியாகி இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும், தேர்வு கட்டணம் எவ்வளவு, எத்தனை குழந்தைகள் தேர்வு செய்கிறாங்க, எவ்வளவு உதவித்தொகை கிடைக்க போகுதுங்கிற ஒரு சின்ன அலசல் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமாக தகுதியான தேர்வர்களாக இருக்க போகிறது கண்டிப்பாக கிராம பஞ்சாயத்து ஸ்கூலில் படிக்கிற மற்றும் டவுன்ஷிப் அரசு அங்கீகாரம் பெற்ற இந்த கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற மாணவ செல்வங்கள் மட்டும்தான். நகராட்சி மாநகராட்சியில் படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த உதவித்தொகை தேர்வுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்த மாதம் 14ஆம் தேதி நிச்சயமாக தேர்வு நடக்க இருக்குது. கிராமப்புற மாணவர்களாக இருந்தாலும் அவங்களோட பெற்றோரோட ஆண்டு வருமானம் 1 லட்சத்தை தாண்டக்கூடாதுங்கிறது தான் மிக முக்கியமான கண்டிஷனாக பார்க்கப்படுது. அதாவது மாதம் அவங்களுடைய வருமானம் 8000 தாண்டக்கூடாது. அதுக்கு கண்டிப்பாக அவங்க வருவாய் சான்றும் பெற்றிருக்கணும். அந்த வருவாய் சான்றோட தான் அவங்க விண்ணப்பிக்கவும் பார்க்கணும். நேற்றிலிருந்து, அதாவது 12/11/2024 20/11/2024 வரை கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் தான் விண்ணப்பத்துக்கான நேரமாக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு மேலே விண்ணப்பிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. ஸோ உடனே www.dge.tn.gov.inங்கிற வெப்சைட்டில் விண்ணப்பிங்க. இதனுடைய விண்ணப்ப கட்டணம் மொத்தமே 10 ரூபா தான். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலிருந்தும் 50 பொண்ணுங்க 50 பசங்கன்னு மொத்தம் 100 பேரை தேர்ந்தெடுத்து வருடம் 1000 ரூபான்னு 3 வருடங்களுக்கு, அதாவது 12ஆவது முடிக்க வரையும் 3000 ரூபாய் கிடைக்கும். இந்த தேர்வு பாஸ் பண்ணுறவங்களுக்கு. தேர்வு எழுத போகிற மாணவ செல்வங்கள் சீக்கிரம் இந்த விண்ணப்பத்தை உங்களுடைய தலைமை ஆசிரியர் மூலமாக சீக்கிரம் இதை டவுன்லோட் பண்ணி விண்ணப்பிச்சுட்டு எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். அப்படியே நம்ம புகழ் அகாடமி சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.